Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதல்வர் விஜய். நம் குடும்பத்தில் உள்ள அம்மா, அக்கா, தங்கைகளுக்காக என குறிப்பிட்ட முதல்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற, நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டிய, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம் வீட்டு பெண்கள் அரசியலில் முன்னேற சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய். 2029 நாடாளுமன்ற தேர்தலிலேயே 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட பங்களிப்பு பெருசா இருக்குன்றத யாரும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 உயர்த்தவும் எதிர்ப்பு. தொகுதி மறுவரையறையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இந்தியாவுக்கே முதலில் எடுத்துரைத்தது திமுக தலைவர் ஸ்டாலின் தான். முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானம் மீதான விவாதத்தில் பதிவு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கறத இந்தியாவுக்கே முதலா சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு. தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என்று உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு தெரிவித்தது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நன்றி. மாநில சுயாட்சிக்காக ஜெயலலிதாவும் கலைஞரும் இறுதி வரை குரல் கொடுத்ததாகவும் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. அரசியல் ரீதியாக நாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில், இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். முதல்வரின் தனி தீர்மானத்தில் முதலில் பேச பிரதான எதிர்க்கட்சியான திமுகவுக்கு வாய்ப்பளிக்க வலியுறுத்திய ஏவா வேலு, அனைத்து கட்சியும் பேசிய பிறகு எதிர்க்கட்சி பேசினால் இன்னும் விளக்கமாக பேச முடியும் என செங்கோட்டையன் பதில். இதுபோன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்க அனுமதிங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே பேசுறது அனுமதி பிளீஸ். மாண்பு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்க்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறார். அதை தவிர வேறொன்றும் இல்லை. அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த அவசரமாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிமுக எதிர்ப்பு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மட்டும் வரவேற்பதாக எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு.
தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தீர்மானம் கொண்டுவர எதற்காக இவ்வளவு அவசரம் என பாஜக கேள்வி. தொகுதிகளை பிரிக்கும் போது மக்களுக்கு சேவை செய்ய இன்னும் வசதியாக இருக்கும் என்றும் எம்எல்ஏ போஜராஜன் பேச்சு. ஜனங்களுக்கு ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நல்லதொரு எதிர்காலத்தை நினைத்துதான் இந்த மாதிரி ஒரு திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். பாஜகவின் திட்டங்கள் சாதாரணமாக தெரியும், உற்று பார்த்தால்தான் அதில் உள்ள சதி புரியும் என அமைச்சர் வன்னியரசு உரை. சமத்துவத்தை தகர்ப்பதற்காகத்தான் மறுவரையறை மசோதா கொண்டுவரப்படுவதாக திருமாவளவன் குறிப்பிட்டதாகவும் பதிவு. பொதுவாக ஒன்றிய அரசு பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் தாக்கல் செய்த தீர்மானத்தை திரும்ப பெற பாமக வலியுறுத்தல். ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய பின் எதற்காக புதிய தீர்மானம் என்றும் எம்எல்ஏ கணேஷ்குமார் கேள்வி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், நடந்து முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய கட்சி உட்பட அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று அரசியல் இரட்டை நிலைப்பாடு என்ற பொருள் ஆகிவிடும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மாநிலங்கள் கருத்தை கேட்காமல் எதையும் முடிவு செய்யக்கூடாது என சிபிஎம் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் அதிகரிக்கப்பட்ட இருக்கைகளுக்கு ஏற்ப தொகுதிகளை அதிகரிக்க மத்திய அரசு முயல்வதாக சிபிஐ விமர்சனம். மாநிலங்களோடு ஆலோசிக்கப்படாமல் எல்லையை நிர்ணயம் செய்யக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பதான் நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் அமைத்துவிட்டு அதற்கு ஏற்ப இன்றைக்கு ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே இன்றைக்கு அந்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. பாஜகவால் வெற்றியே பெற முடியாத தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கவே தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டுவரப்படுவதாக முஸ்லிம் லீக் குற்றச்சாட்டு. மசோதா கொண்டுவரவில்லை என்பதற்காக அமைதி காக்கக்கூடாது என்றும் உரை. அவர்கள் வெற்றியே பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கைகளை குறைக்கவும் இந்த தொகுதி மறுவரையை இந்த பாஜக அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்துக்கு பாமக, அதிமுக, பாஜக எதிர்ப்பு. குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் நிறைவேறியதாக அறிவித்த சபாநாயகர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தினம் ஒரு தீர்மானம் என சட்டமன்றத்தில் நாடகம் அரங்கேறி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். மாற்றம் தந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏமாற்றத்தை தர வேண்டாம் என்றும் காட்டம். மாற்றம் தந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை தரலைனாலும் பரவாயில்ல, ஏமாற்றத்தையாவது தராம இந்த தாவேக அரசு புதிய ஆட்சியை நடத்துமா? தினமும் ஒரு தீர்மானம்,
தினமும் ஒரு நாடகம் சட்டமன்றத்தில் அரங்கேறுகிறது. தமிழ் மொழி உச்சரிப்பில் சில தடங்கல்கள் இருப்பது உண்மைதான் என நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. சில நாட்களுக்கு முன் ஆவேசப்பட்டு விட்டதாகவும் வரும் நாட்களில் குறைகள் சரி செய்யப்படும் எனவும் சட்டமன்றத்தில் உறுதி. எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம் பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. உச்சரிப்பு விவகாரத்தில் அமைச்சர் மரிய வில்சன் தமிழ் மொழியை அவமதிப்பு செய்தது கண்டிக்கத்தக்கது என சீமான் அறிக்கை. பிழையான பேச்சுக்கும் சட்டமன்றத்தில் கோபப்பட்டதற்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எம்ஜிஆரின் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடலை முதல்வர் விஜய்க்காக குறிப்பிட்டு பாடிய நிதியமைச்சர் மரிய வில்சன், குறிவைத்தால் தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன் என்ற வசனத்தையும் பேசி காட்டிய அமைச்சர். சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன், புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலையில் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் கைது. போதைப் பொருள் பற்றி கல்லூரி நிர்வாகத்திடம் கூறியதால் அமுதன் கொலை என புகார். சீனியர் ஜூனியர் மோதல் மற்றும் செல்போன் பறிப்பு விவகாரத்தில் அமுதன் கொலை நடந்துள்ளதாக எஸ்பி விளக்கம். மேலும் சிலரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் கோவை மாவட்ட எஸ்பி பவன்குமார் பதில். கோவை பொறியியல் கல்லூரி மாணவர் கொலையை அரசு கவனத்துக்கு கொண்டு வந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், விரிவாக திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் பேசலாம் என தெரிவித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. வழக்கமான தொகையை விட கூடுதலாக வரி விதிக்கப்பட்டுள்ளதாக புகார். சென்னையில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் சமீரன் திட்டவட்டம். சொத்து மதிப்பை குறைவாக குறிப்பிட்டு வரி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். வரும் பிப்ரவரி மாதம் பதவிக்காலம் முடியும் நிலையில் அதற்கு பின் பதவி நீட்டிப்பு வேண்டாம் என டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன் அறிவிப்பு. டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் டாடாவுடனான கருத்து வேறுபாடே காரணம் என தகவல். டாடா சன்ஸ் நிறுவன தலைவர் சந்திரசேகரன் விலகல் அறிவிப்பை தொடர்ந்து டாடா நிறுவன பங்குகள் சரிவு. டாடா குழும போக்கில் முக்கிய மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்ப்பு. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டின் 2வது காலாண்டில் ஆந்திராவின் பொருளாதார வளர்ச்சி 11 விழுக்காடு. 15 விழுக்காடு வளர்ச்சி இலக்கை அடைவதற்கான திட்டங்களை தீட்ட முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. எஃப்சிஆர்ஐ சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்ப தீர்மானம். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அரசு முடிவு. This is for the well-being of the security of every community of India. The government should withdraw this. The government should withdraw this thing. We demand for withdrawal. माइनॉरिटी के खिलाफ कौन सा बिल लेकर के आए हो आप? TR बालू जी, I think that's why government has इस प्रस्ताव के पक्ष में है वो हाँ कहें, जो सदस्य प्रस्ताव के विपक्ष में वो ना कहें. मेरे विचार में
மாணவர் தாக்குதல் மற்றும் அயோத்தி விவகாரம் தொடர்பாக நீடிக்கும் எதிர்க்கட்சிகள் போராட்டம். அமித்ஷாவின் பதிலை கோரி மல்லிகார்ஜுன் கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கம். டெல்லி மாணவர் போராட்டம் குறித்த கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க தயார் என சபாநாயகருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம். விவாதம் மற்றும் பதிலுரையின் போது எதிர்க்கட்சிகள் இடையூறு செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தல். அமித்ஷாவின் நீண்ட உரையை கேட்க எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என ராகுல் காந்தி பேச்சு. மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் சுடச் சொன்னது யார் என்ற கேள்விக்கான பதிலை மட்டுமே இளம் தலைமுறை எதிர்பார்ப்பதாகவும் விளக்கம். In listening to Mr. Amit Shah's imagination. We are not interested in him giving us a lecture or a discussion. We are interested in one simple thing. And when I say we, I mean the younger generation of this country. Who shot those students? Who gave the order to shoot those students? ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்தே பாரத் ரயிலில் சென்றபோது மாணவர்களோடு உரையாடிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச அரசியல், பொருளாதார சூழல் உள்ளிட்டவை குறித்து பேசியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டதாக நடிகர் பிரகாஷ் ராஜின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. படிவம் 6 கொடுத்து தற்போதைய முகவரிக்கு அட்டையை புதுப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் பெங்களூரு மாநகராட்சி விளக்கம். பெங்களூருவில் ஆன்லைன் உணவுப் பொருள் விநியோக செயலிக்கு சொந்தமான குடோனுக்கு சீல். சுகாதாரமற்ற நிலையில் பொருட்களை வைத்திருந்தது, போலி லேபிள் பயன்படுத்தப்பட்டதாக நடவடிக்கை. கொலம்பியா நிலநடுக்கத்தை தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண் உயிரோடு மீட்பு. 36 மணி நேரம் உயிருக்கு போராடி பின் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைப்பு. சிரியாவில் 25 ஆண்டுகள் அதிபராக இருந்த பஷார் அல் அசாதுக்கு மரண தண்டனை விதித்த சிரியா நீதிமன்றம். ரஷ்யாவில் தங்கியுள்ள ஆசாத் சிரியா உள்நாட்டுப் போரில் லட்சக்கணக்கான அப்பாவிகளை கொன்றதாக தீர்ப்பு. நீண்ட நாள் காதலியை திருமணம் செய்து கொண்டார் கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ. 5 பிள்ளைகள் முன் எளிய முறையில் மோதிரங்கள் மாற்றி திருமணம். ரீல்ஸ்கள் ஆதிக்கம் செய்யும் இந்த காலத்தில் குறுக்கு வழிகள் உங்களை வீழ்த்திவிடும். முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டு இளைஞர்களுக்கு பிரதமர் அறிவுரை. பெரம்பூர் தொகுதி வெற்றிக்கு எதிரான வழக்கில் பதிலளிக்க முதல்வர் விஜய்க்கு அவகாசம். விஜய் தரப்பின் கோரிக்கையை ஏற்று 25ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 7,840 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மாற்றம் இல்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் ஆடி அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட மக்கள். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புனித நீராடிய பக்தர்கள். ஆடி அமாவாசையொட்டி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்த மக்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா கோலாகலம். அதிகாலை முதலே திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மலை கோயிலில் பக்தர்கள் வழிபாடு. வனப்பகுதியில் பற்றிய தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி. கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு குறைப்பு. நேற்று 11,583 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று 10,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. தமிழகத்துக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு. மண்டியா, மைசூரு பகுதிகளில் கர்நாடக விவசாயிகள் கன்னட அமைப்பினர் போராட்டத்தால் பதற்றம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை நிறைவேற்றாத கர்நாடக அரசு. கர்நாடக அணைகளிலிருந்து உரிய தண்ணீர் திறக்கப்படாததால் தமிழக விவசாயிகள் கவலை. காவிரி படுகை மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி கடந்த ஆண்டை காட்டிலும் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் சரிவு. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு காவிரி படுகை மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வலியுறுத்தல். காவிரி நீர் திறப்பு விவகாரத்தில் திமுக தொடர்ந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மாற்றம். நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. வடக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வட மாநிலங்களிலும் இந்தியாவின் கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என கணிப்பு. திருவள்ளூர், காஞ்சி, செங்கல்பட்டு, திருவண்ணாமலையில் இன்று மழை பெய்யும். மதுரை, திண்டுக்கல், தேனியிலும் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்றும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் இன்றும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை. நீலகிரி, தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை மழை தொடரும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.